ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் டின் அப்படின்னா கேன் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஒரு மேக் ஓவர் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிட்டை கழட்டி வச்சிடலாம். இப்போ இதோடைய அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 10.5 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அந்த 10.5 சென்டிமீட்டரை மொத்தம் நான் 3ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை இந்த டின் மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடலாம். என்ன மாதிரியான மேக் ஓவர் இதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லலை. நீங்கள் இதை நான் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருந்தீங்க, கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் அந்த ஃபோம் ஷீட்டோடைய ஃபுல் லென்த்துமே எடுத்தேன். அப்போவுமே பத்தலை. நடுவில் கொஞ்சோண்டு கேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து தனியாக ஒரு குட்டி பீஸ் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன், இதை ஃபில் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், இதுவும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணியிருக்கேன். இதோடைய அளவு 2.5 சென்டிமீட்டர். இதையும் இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி திரும்ப வந்து இந்த இடத்துலையும் நம்ம ஃபோம் ஷீட்டை பேஸ்ட் பண்ணிடலாம். இதோடைய அளவு வந்து 4.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக டோட்டலாக 10.5 சென்டிமீட்டர் வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்கள் டின் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை அப்படியே வந்து நம்ம ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேர்ட்ஸ் அப்படின்னா காட்டன் கூட எடுத்துக்கலாம். லைட்டாக அது இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட் ஷேடாக இருந்தால் போதும். இதே மாதிரி இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் ஃபோம் ஷீட் மேலே ஆரஞ்சு கலரில் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இது கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும் இது மட்டும். இப்போது இதுக்கு ஐஸ் அப்புறம் மவுத்லாம் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஐஸோடைய நடுவில் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். நான் வந்து பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். லைட்டாக பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சுருக்கேன். நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி கூட இதை வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதோடைய ஒர்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போ லிட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிட்டோடைய நடுவில் இதே சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்டை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டும் இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி லிட்டை வச்சுட்டு ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையும் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு ஸ்டிப் மாதிரி. இதை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இது ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு குட்டி பீஸ் ஆஃப் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம்.
இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே இதோட சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இப்படி ஒரு கேண்டிலுக்கு மேலே இருக்க லைட்டிங் மாதிரி அந்த ஷேப்க்கு கட் பண்ணி இதையும் மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தெரியலனாலும் இப்போ தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு கேக் மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். திரும்ப ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். இதில் அந்த க்ரீம் மாதிரி கேக் மேலே வர க்ரீம் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப ரேண்டமாக ட்ரா பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம வந்து லிட்டில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஃபுல்லாக நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட லிட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு கேக்கோட லுக் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிட்டும் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது, லூஸாலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய டின்க்கு வந்து ஒரு சூப்பரான மேக் ஓவர் கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது கிஃப்ட் இதுக்குள்ளே போட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், பர்த்டே கிஃப்டாக கொடுக்கலாம், இல்லைனா இதையே கூட ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த மாதிரி டின், கேன் இல்லைனா பிளாஸ்டிக்கில் ஏதாவது இந்த மாதிரி இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.